மனசே சரியில்லை பெரியசாமி. என் பொண்ணு புனிதாவை நினைச்சா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என் மீனாம்பிகை என்னை விட்டுட்டு போகும்போது புனிதாவை எப்படி வளர்க்க போறேன்னு நினைச்சேன். மரகதம் தான் என் பொண்ணுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த பாசமே இப்ப வினையா வந்து நிக்குது பெரியசாமி. புனிதாவோட கல்யாண விஷயத்துல மரகதம் காட்டுற பிடிவாதத்தை என்னால ஏத்துக்க முடியலையே பெரியசாமி. நீயே பார்த்தல்ல உங்க வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்னு மரகதம் சொல்லிட்டு போனத. இப்ப நான் என்ன பேசினாலும் என் பொண்ணு மேல நான் உரிமை வைக்க கூடாதான்னு மரகதம் கேட்கிறா. இவ்வளவு நாள் அவளை வளர்த்தனா எனக்கு அவ கல்யாணத்துல உரிமை இல்லையான்னு அவ கேட்கிற மாதிரியே இருக்கு பெரியசாமி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் மரகதம் வேகமா வந்து என் பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க போன விதத்தை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு. எனக்கு புனிதா நிலைமையை நினைச்சதான் ரொம்ப கவலையா இருக்கு நம்பி. அதான் பெரியசாமி, புனிதா மனசுல இருக்கிறது கபிலன் தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ அம்மாவுக்காக தான் விருப்பத்தை விட்டு கொடுத்து வருத்தத்தையும் வேதனையும் வெளியே காட்டிக்காம இருக்காளே என் பொண்ணு. ஒரு தகப்பனா அவ உள்ளுக்குள்ள மருகிக்கிட்டு இருக்கிறத எப்படி பெரியசாமி என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? அழாத நம்பி. நம்பி, புனிதா புத்திசாலியான பொண்ணு, அது எனக்கு தெரியும். ஆனா அம்மா மேல இருக்கிற அன்புல அவ தான் வாழ்க்கையே விட்டு கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கு. சொல்ல போனா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான் பெரியசாமி. ஆனா இந்த நேரத்துல நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ என் மேல காட்டின அன்ப நான் அனுபவிச்சோனா மட்டும் ஆயிடுவேன். என் பொண்ண இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்தணும். இந்த சொத்துக்காக நாச்சு முத்து என் பொண்ணோட வாழ்க்கையை பலி கொடுக்கறத நான் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சா இந்த உயிர் இந்த உடம்புல இருந்து என்னத்துக்கு பெரியசாமி? ஏய், என்னப்பா நம்பி, கோயில்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா பெரியசாமி, நான் உண்மையை தான் சொல்றேன். என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுடைய வாழ்க்கை நாசமாறத பாக்குறதுக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த கடவுளை அதை திரும்ப எடுத்துக்கிட்டோம். ஆனா நான் போராடுவேன் பெரியசாமி. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம இருக்க நான் உறுதியா போராடுவேன். நம்பி, கவலைப்படாதப்பா. புனிதா, அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாருமா, நீ கவலைப்படாத. அம்மா, நீ சாப்பிட்டியா? நீ எங்க சாப்பிட்டு போற? இரு, நான் உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறேன். இல்ல அத்தை, பரவாயில்ல, வேண்டாம், எனக்கு பசிக்கல. அக்கா, ஒருவேளை அப்பா கபிலன் வீட்டுக்கு போயிருப்பாரோ? அங்க போயிருந்தா கபிலன் எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லிருப்பார்ல. எதுக்கும் நீங்க கேட்டு பாருங்கக்கா. ஒரு போன் பண்ணி தான் பாரேன் புனிதா. சரி. எங்க போனாருன்னு தெரியல. சொல்லுங்க புனிதா. கபிலன், அப்பா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லையேங்க. இல்ல, அப்பாவை காலையில இருந்து காணோம் கபிலன். எங்க போனார்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு. இருங்க இருங்க, அப்பாவை காணுமா? ஏங்க, இப்பதான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. என்ன சொல்றீங்க கபிலன்? எங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் கோயில்ல பாத்துக்க போறதா எங்க அப்பா சொன்னாரு. இத நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல கபிலன். எவ்வளவு டென்ஷன் தெரியுமா அப்பாவை காணோம்னு. ரொம்ப பதறி போயிட்டேன். யார்கிட்டயும் அவர் சொல்லாம வேற கிளம்பிருக்காரு. போனை கூட எடுத்துட்டு போல. ஐயோ புனிதா, உங்க அப்பா உங்க வீட்ல யார்ட்டையும் சொல்லிட்டு வரலான்னு எனக்கு தெரியாது புனிதா. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தானே முதல்ல ஃபோன் பண்ணிருப்பேன். சாரி கபிலன், நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். பரவாயில்லைங்க, நான் ஒன்று பண்றேன். இப்போ கோயிலுக்கு போயிட்டு உங்க அப்பா பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஓகேங்களா? இல்ல கபிலன், நானும் வரேன். அப்பாவை கூட்டிட்டு நகை கடைக்கு நாங்க போனோம். நான் கிளம்பி வந்துடுறேன். சரி வாங்க, நான் முதல்ல கோயிலுக்கு போயிடுறேன். நீங்க கொஞ்சம் பதறாம வாங்க, ஓகேவா? சரி, ஓகே கபிலன். என்ன புனிதா, அண்ணன் எங்க இருக்காரா? பெரியசாமி அங்கிளோட கோயிலுக்கு போயிருக்காராம். நான் உடனே போறேன். சரி சரி, நீ பதட்டப்படாம பொறுமையா போ. நானும் கூட வரேன். இல்ல சரவணா, நான் போறேன்.
யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கணும். நீ கார் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போ, நான் கேப்ல போறேன். வரேன் அத்தை. சரிக்கா. வரேன் மாமா. பார்த்து வரேன். போங்க. அங்க போயிட்டு ஃபோன் பண்ணு புனிதா. சரிங்க அத்தை. ஏன் இன்னும் இந்த புனிதா ஃபோன் பண்ணல? நாம மோதிரமே வாங்கிட்டோம். அவன் நகை கடைக்கு அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஃபோன் கூட பண்ணலையே. அண்ணி, நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் வாங்க போறத அண்ணன் தேன்மொழிக்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க அண்ணன் நீங்க போகாதீங்க இங்கே இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இருக்குமா இருக்கும். அத்தை, நான் வேணா புனிதாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? இல்ல வேணாம்ப்பா, இருப்பா, நானே பண்றேன். அம்மா. புனிதா, அப்பாவை பாத்துட்டியாமா? தேனு வீட்டுல தானே இருக்காரு. மா இல்லம்மா, அப்பா அத்தை வீட்ல இல்ல. இல்லையா? ஐயோ, அப்பா கோயிலுக்கு போயிருக்காருமா. நான் இப்ப கோயிலுக்கு தான் அப்பாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். கோயில்லையா? சரி, அவர் கோயில்ல இருக்கிறத உனக்கு யார் சொன்னாங்க புனிதா? அம்மா, கபிலன் வீட்டுக்கு அப்பா போயிருப்பாரோன்னு நினைச்சு நான் கபிலனுக்கு ஃபோன் பண்ணேன். கபிலன் தான் சொன்னாருமா அப்பா கோயில்ல இருக்காருன்னு. அப்பா பெரியசாமி அங்கிளோட கோயிலுக்கு போயிருக்காரம்மா. ஐயோ, எதுக்கு இவர் இப்படி எல்லாம் பண்றாரு? சேராத இடத்துல சேர்ந்துகிட்டு நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. பாரேன். அம்மா, நான் இப்ப கோயிலுக்கு தாம்மா போயிட்டு இருக்கேன். நான் அப்பாவை கூட்டிட்டு நேரா நகை கடைக்கு வந்துடுறேம்மா. ஐயோ புனிதா, நாங்க மோதிரம்லாம் வாங்கிட்டோம். நாங்க ஒன்று பண்றோம். நாங்க நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். நீயும் கோயிலுக்கு வந்துரு. நாம சாமி பாதத்துல மோதிரத்தை வச்சு சாமி கும்பிடணும். நீ சீக்கிரம் வா, நான் போனை வைக்கிறேன். அம்மா. இவரு கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப அம்மா கோயிலுக்கு வந்தா அங்க கபிலனும் இருப்பாரே. அம்மா இருக்கிற கோவம் எல்லாத்தையும் கபிலன் மேலதான் காட்டுவாங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. எங்கே போனாங்க ரெண்டு பேரும்? கோயிலுக்கு வர்றதா தானே சொல்லிட்டு வந்தாங்க.